2003 இல்லை 2004 சம்திங் ஒரு 9த்தோ 10த்தோ நான் அந்த படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் ஒரு ஆசிரியர்கள் போராட்டம் வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணினாங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து போராட்டம் பெருசாக இதாகிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க என்ன ஒரே ஒரு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி வந்து நாளைக்கு வந்து பணிக்கு வந்து ஆசிரியர்கள் திரும்பணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி வந்து காத்திருப்போர் பட்டியலில் இல்லை வந்து ஆசிரியர்கள் நியமனம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவு போட்டாங்க. அடுத்த நாள் வந்து ஆசிரியர்கள் கம்முன்னு பணிக்கு வந்துட்டாங்க திரும்ப. இன்றைக்கி வந்து ஒரு 717 கடைகளை வந்து மூடுறதுக்கு, மதுக்கடைகளை மூடுறதுக்கு தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போது வந்து 23 வருஷமாக வந்து பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க. வந்து என்ன என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த டாஸ்மாக் கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வந்து 23 ஆண்டுகளாக வந்து பணி நிரந்தரம் கிடைக்கல அப்படிங்கிறீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, இபிஎஸ் இருந்தாங்க, ஓபிஎஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க, முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க காலத்திலெல்லாம் கிடைக்காத ஒரு விஷயங்கள் உடனே இப்போ விஜய் வந்து ஆட்சி அமைக்க ஒரு 1 வீக்காக ஆகிருக்குது. ஒரு 717 கடைகளை வந்து மூட வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடிதாசியாக வந்து கொடுக்கலாம். இப்போ உடனே வந்து ஒரு போராட்டம் நடத்தி உடனே வந்து பணி நிரந்தரம் கிடைக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்கும் சில டைம் வந்து கொடுக்கணும்ல நம்ம. ஏற்கனவே வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் வந்து பணி நிரந்தரம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களில் நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னும் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை தேடிட்டு இருக்கிற வேலை இல்லாத இளைஞர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரே ஒரு ஆர்டரில் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு விட்டு அத்தனை ஊழியர்களையும் நீங்கள் வந்து கடையை மூடி வந்து போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே தூக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக சின்ன கேள்வி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா வந்து ஸோ ஒரு 4000 சொச்சம் கடைகளை வந்து முழுசாக மூடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அசால்ட்டாக விட்டுட்டாங்க பரவாயில்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ ஒரு பூர்ண மதுவிலக்கு மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களும் அசால்ட்டாக விட்டுட்டா என்ன பண்ணுவீங்க?